வணக்கம். ஆர்பிஆர் டெக்னாலஜிஸ்லேருந்து ரகு பேசுகிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாலாஜி பில்லிங் மிஷினில் எப்படி பில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் மிஷின், 3T சூப்பர் ஸ்டார்னு சொல்லி மாடல் இது. இதில் நம்ம 3 இன்ச் பேப்பர் நம்ம போட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ போட்டிருக்கோம். ஸோ உள்ளே இருக்க அந்த ரோலர் எடுத்துகிட்டு நீங்கள் பேப்பருக்கு சென்டராக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் அந்த ரோலரை போட்டுட்டு தெர்மல் பேப்பர் ரோலை நம்ம ஈஸியாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லாக் தான், அந்த லாக்கை போட்டு நம்ம இது பண்ணி லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இந்த சுவிட்சு வந்து நார்மலாக ஆன் ஆஃப் சுவிட்சு தான். அது இந்த வெயிட்டிங் ஸ்டைல் மிஷின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுவிட்சு தான். ஸோ வெல்கம் சுவிட்ச் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ண வேண்டியதான். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசின்னு சொல்லிட்டு வரும், அதாவது பவர் கிராஃப்ட் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து பாலாஜி பில்லிங் மிஷின் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு மிஷின். இப்போது இது ஆன் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷமாக ஆகாது. ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா 1, பாஸ்வேர்டு வந்து 1. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து 1 தான். நம்ம என்ன பண்ணால் மாற்றிக்கலாம், நம்ம இருக்கும் தான் அது. இப்போ நம்ம ஒரு பில்லிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போ 1ல் டீன்னு சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கு. 1 ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு தரோம். 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. டீ 2 குவான்டிட்டி, 1 10 ருபீஸ், டோட்டல் அமௌண்ட் 20 ருபீஸ். ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிளும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மல்டிபிள் ப்ராடக்ட் டீ 1 ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு டீ போட்டுருவோம். அடுத்து காஃபி 2 ப்ரெஸ் பண்ணுறேன், 2 ஒரு 6 காஃபி போடுறோம். அதே மாதிரி 3 ப்ரெஸ் பண்ணால் வடாப்பாவு வருது. என்ட்ரு தரேன். எத்தனை வடாப்பாவுனா ஒரு 6 வடாப்பாவு ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 4 ப்ரெஸ் பண்ணி இட்லி போடுறேன். இட்லி எத்தனை பிளேட்டுன்னு சொல்லி கேட்கும். இட்லி ஒரு 3 பிளேட்டு கொடுத்து என்ட்ரு காமிக்கிறோம். 2 கொடுத்தோன்னா மொத்தமாக வேல்யூ உங்களுக்கு வந்துடும். ஸோ 2 கொடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து ஒரே பில்லில் வர மாதிரி இருப்பாங்க. இதில் ஜிஎஸ்டி இப்போ எனேபிள் பண்ணியிருக்கு. வேணும்னா நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வரும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இது 3 இன்ச் பேப்பர் ரோல்ன்றதால கொஞ்சம் அகலமாக எல்லாமே விசிபிளாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்பர் இப்போ 1 2 3 சொல்லி போடுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக் வேணும்னா நம்ம என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டீ காஃபின்னு இருக்கிற மாதிரி காமிச்சிடுவோம். இப்போ நம்ம எதாவது ட்ரை பண்ண வரும்போது அதை நம்ம டைப் பண்ணுவோம். இந்த கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் அது எல்லாமே. ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நம்பர்னால் ஈஸியாக பில்லிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, பில்லிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நம்ம இந்த ஆல்ஃபாபெட்டிக்கில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வெண்ணிலா என்ன நம்பர் கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்ம டைப் பண்ணி வெண்ணிலான்னு சொல்லி எடுத்து நம்ம பிரிண்ட் எடுக்கிற வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், வெண்ணிலாவும். இப்போ அதே மாதிரி இது பில்லிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் 1 இருக்கும். இதில் 3 டைப் இருக்குது. டீட்டெயிலு, இது சம்மரிங்லாம் இருக்கும். இதில் நிறையா இருக்குது. பில் வைஸு, ஐட்டம், ஸ்டாக்கு, டூப்ளிகேட்டு, ஐட்டம், ரிட்டர்னு, கால்குலேட்டர் ரிப்போர்ட்டு, ஸ்டாக் வியூ, யூடிஎஃப், பேமெண்ட்டு, கேஓடி, அன்சோல்ட் ப்ராடக்ட்டு சொல்லிட்டு யூடிஎஃப் வைஸ் ரிப்போர்ட்டு, ஆப்ரேட்டர் வைஸ் பில் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேஷ் மோஸ்ட்லி எல்லாம் செக் பண்ணாங்கன்னா அதுக்கு பில் வைஸ் ரிப்போர்ட்டு, அதில் கரண்ட் டே ப்ரீவியஸ் டே கேட்கும். கரண்ட் டே கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கான ரிப்போர்ட் வரும். ஸோ பில் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 23 ருபீஸ் சேல் ஆகிருக்கு. பில் நம்பர் 2ல் 398, பில் நம்பர் 3ல் 100 ருபீஸ் சேல் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ பில் நம்பர் 3 100 ருபீஸு, பில் நம்பர் 2ல் 398 அண்ட் ஆல்சோ பில் நம்பர் 1ல் 23. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 521 ருபீஸுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கரெக்டாக வந்துருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் நம்ம கேஷ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும் அது. ஸோ வெளியே வரணும் அப்படின்னா கேன்சல் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் ஒரு வெர்டிக்கலாக வந்து ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் எதுக்காக பார்த்திங்கன்னா சார்ஜுக்காக. இப்போ வந்து நம்ம அடாப்டர் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. 1 2 3 4 5 பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அடாப்டர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம ப்ளக் பண்ணுறோம் அடாப்டரை. ஸோ அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் டிசி பின் மாதிரி தான் இருக்கும். ஸோ சார்ஜ் போட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜு பிளிங்க் ஆகுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேட்ரி வந்து விசிபிளாக காமிக்கும். ஒரு சில மிஷினில் பேட்ரி இருக்கும், பட் அது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காமிக்காது. பாலாஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காமிக்கும். தேங்க்யூ.